ஹாய் டியர், டுடே வந்து ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா when you love him but he loves your best friend. ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் என்னடா டைட்டில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மனதை தளர விடாதீர்கள், ஓகேவா? கண்டிப்பாக உங்களை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு அப்படியே க்யூட்டாக பார்பி டால் மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு நீங்கள் உங்களோட பேக் அண்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வரீங்க. ஓடி வரும்போது கரெக்டாக உங்களோட அம்மா வந்துட்டு அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏய், எங்கே அதுக்குள்ளே ஓடுற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம நெளிச்சிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறீங்க தலை சொரிஞ்சிட்டே. என்ன 7 மணிக்கு பஸ் வருதா? உங்களோட பஸ் டைம் 7:45 தானே? 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே என்னடி பஸ் வருது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க இடுப்பில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி டெரராக நின்று கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே தலை செஞ்சுட்டு, அம்மா அது வந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் நான் நடந்து போகணுமா? அதுவும் இல்லாமல் நீயே சொல்லு, இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போகிறக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 5 நிமிஷம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு 5 நிமிஷம் தான். ஆனால் நீ நல்லா யோசிச்சுப்பாரு, இங்கேருந்து நான் வெளியே போவேன். ஸோ பொறுமையாக போகணும், பொறுமையாக ரோடு கிராஸ் பண்ணணும். அவசரத்தில் போனால் அவசரமாக ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என் மேலே ஏதாவது வண்டி இடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? ஸோ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4-5 ஸ்டெப் போனால் அங்கே பிள்ளையார் கோவில் இருக்கா? ஸோ அந்த கோவிலுக்குள்ளே போய் மன அமைதிக்காக கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து 4 தோப்புக்காரம் போட்டு முடிச்சுது. அங்கேருந்து நான் வெளில கிளம்பேன். அதுக்கு ஒரு 10 நிமிஷமா 20 நிமிஷம் ஆயிடுச்சா? திரும்ப அங்கேருந்து இந்த சைடு ரோடை கிராஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு கோவில் இருக்கும், அம்மன் கோவில் இருக்கும். ஸோ அந்த அம்மன் கோவிலில் போயிட்டு சாமி கடவுளே எனக்கு நல்ல புத்தி கொடுப்பா, நல்லா படிக்கணும்ப்பா, என் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து சாமியை கும்பிட்டு முடிச்சு வெளியே வந்து திரும்ப ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமா? நீயே சொல்லுமா, இப்போ எத்தனை நேரம் ஆச்சு? 20, ஒரு 1/4 மணி நேரம், எப்படியும் அரை மணி நேரம், 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? அந்த 10 நிமிஷம் நான் அப்படியே பொறுமையாக நடந்து போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு அங்கேருந்து கரெக்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அங்கே உட்காந்து தண்ணிக்கு இவ்வளோ தூரம் நடந்துருக்கேன்ல. ஸோ அங்கே தண்ணி குடிக்கணும். அப்படி இப்படி நான் தண்ணி குடிச்சிட்டு நான் வாட்டர் பாட்டில் கரெக்டாக பேக்குள்ளே வைக்கும்போது பஸ் வந்துடும். ஸோ பஸ் வந்ததும் நான் பஸ்ஸில் ஏறி காலேஜுக்கு க்யூட்டாக அழகாக அப்படி நீட்டாக போயிட்டு அப்படியே நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு நல்லபடியாக வந்துடுவேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா உங்களை முறைச்சிக்கிட்டே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு ஓகே ஓகே உங்ககிட்ட பேசி இப்போ எனக்கு 5 நிமிஷம் டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த டைமை நான் எங்கே கிடைக்கிறது? பிள்ளையார் கோவிலில் 4 தோப்புக்காரத்துக்கு பதிலாக 2 தோப்புக்காரன் தான் போட முடியும். சரிம்மா பாய் டாட்டா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே அவங்க கையில் இந்த டிஃபன் பாக்ஸை பிடுங்கிட்டு ஓடிடுவீங்க. அவங்க அப்படியே பார்க்குறாங்க, இவ சொல்கிறதெல்லாம் நிஜம்தானா அப்படிங்கிற மாதிரி உங்களை சந்தேகமாக பார்க்க பின்னாடியே உங்களோட டேடி வர, அவளுக்கு அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ போக்கே எனக்கு சரியில்லை. காலை 5 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் குளிச்சுட்டு வந்து கண்ணாடிக்கிட்டே நிற்கிறா, ரொம்ப மேக்கப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ பண்ணுறது இல்லையா? நீ இப்போ கூட தான் மேக்கப் பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்களோட அப்பா உங்கள் அம்மாவை சொல்லி கலாய்க்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு இங்கே பாருங்கள், அது செல்ஃப் கேர், ஆனால் இந்த பிள்ளை கொஞ்சம் ஓவராக பண்ணுது, இவ ஏதோ பண்ணுறாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு ஹலோ, நீ உன் வேலையை மட்டும் பாரு, அவள் ஏன் பொண்ணு, அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவள் அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ நாளைக்கு அவள் யாரையாவது கூப்பிட்டு வந்து நிறுத்தினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் ஒத்துக்குவேன், அவளோட விருப்பத்துக்கு மேலே வேற என்ன எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அம்மா கோவம் வருது, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லவும் உங்களோட அப்பா நீ சொன்னாலும் சொல்லாட்டி அதுதான் என் பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். ஸோ அவளோட லைஃப்பை வந்துட்டு அவள் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் அவளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்களோட அம்மா அப்பா டாக் போயிட்டுருக்குது. இந்த பக்கம் அவ்வளோ பேசிட்டு போன நீங்கள் ஒரே ஓட்டமாக குடுன்னு ஓடுறீங்க. எந்த கோவிலையும் நிற்கல, அந்த ரோடை கிராஸ் பண்ணுறப்போ அந்த சைடு இந்த சைடு பார்க்கல, அப்படியே மின்னல் வேகத்தில் அப்படியே ஓடுறீங்க. தலை தெறிக்க ஓடி போய் ஒரு தடம், ஓகேவா? ஸோ ஒரு சின்ன மூட்டை சந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருக்கவும் இப்போது அப்படியே உங்களுக்கு சில காற்று வேறு அடிக்குது. அப்படியே அந்த காற்றை ஃபீல் பண்ணிகிட்டே ஐ திங்க் கண்டிப்பாக அதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே கண்ணை நல்லா லைட்டாக ஒரு மாதிரி சாஃப்டாக கண்ணை மூடிப்போல. ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஓகே 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 சாமி கடவுளே, இப்போ வர்றது கண்டிப்பாக அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நான் கண்ணை திறக்கிறப்போ கரெக்டாக
வரது அவனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியில் வந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்க. ஸோ கண்ணை திறக்கிறதுக்கு வேறு பயமாக இருக்குது, வேறு யாராவது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இல்லை கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே திறக்கிறீங்க. ஸோ நீங்கள் கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்து ஓப்பன் பண்ணுறப்போ அப்படியே ஜிமின் தான் அப்படியே செம்மையாக ஒயிட் கலர் ஷர்ட்டு டக்கின் பண்ணியிருக்காரு, பிளாக் கலர் பேண்ட்டு, அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டிருக்காரு, ஒரு கிளாஸ், ஒரு கண்ணாடி. அண்ட் அந்த ஹேர் வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. கையில் வந்துட்டு ஒரு புக்கு, ஓகேவா? ஸோ ஒரு புக்கு பின்னாடி பேக் வந்துட்டு மாட்டியிருக்காரு. அப்படியே அழகாக செம்ம ஹேண்ட்ஸமாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே அவர் வரத்துக்கும் அந்த பக்கம் காற்றடிக்கிறப்ப அவரோட மெஸ்ஸி ஹேர் ரொம்ப மெஸ்ஸி ஆகிறதுக்கும் அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே வாயை பொழுதுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு ஜிமின் உங்களை க்ராஸ் பண்ணி தான் போகணும். அவர் பாட்டுக்கு நேராக பார்த்து போயிடுவார். ஸோ அவருக்கு உங்களை க்ராஸ் பண்ணி போனதுமே திரும்ப அவருக்கு முன்னே அப்படி வேறு ஒரு தடம், ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட்டு குறுக்கு சந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ளெல்லாம் புந்து ஓடுறீங்க. ஓடி போய்ட்டு இன்னொரு முட்டு சந்து வந்துடுது. ஸோ அங்கே போய் நின்றுக்கிறீங்க. அதாவது முட்டு சந்து மீன்ஸ் ரொம்ப இது கிடையாது, ஒரு எட்ஜ், ஒரு கார்னர், ஓகேவா? ஸோ ஒரு கார்னரில் போய் நின்றுக்கிறீங்க. ஸோ திரும்ப அப்படியே கண்ணை மூடிட்டு சாமி கடவுளே வருது, அவனாக தான் இருக்கணும், அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை திறக்கிறீங்க. திறந்தா ஜிமின் தான். ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. திரும்ப வந்துட்டு அவரையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி தான் 3 சந்து வரும், 3 இடம் வரும், கார்னர் வரும். ஸோ அந்த 3 கார்னரையும் தாண்டி தான் வந்துட்டு உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. ஸோ ஃபைனலாக பஸ் ஸ்டாப்க்கே போய் நிற்கிறீங்க. இப்போது ஜிம் வந்துட்டு அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அப்படியே உங்களுக்கு ஹார்ட் பீட்னா செம்மையாக ரைஸ் ஆகுது. ஐயோ என்ன ஃபீலிங் இது, அச்சோ வயன் ப்ளீஸ் செத்துறாத, தயவு செஞ்சு செத்துறாத, கண்டிப்பாக நான் சாக மாட்டேன், இவன் கூட கண்டிப்பாக நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி நீங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, மூச்சை விட முடியல, திணறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக சாரா வருவா. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு தான். சாரா வந்துட்டு டக்குன்னு ஓடி வந்தது, ஏய் வயன் அப்படின்ட்டு வரா. ஸோ வந்ததுமே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் நின்றுருக்கீங்களா, அதாவது ஒரு மாதிரி பிரீத்தே இல்லாமல் நின்றுருக்கீங்கல்ல. அவள் வந்துட்டு ஏன்டி ஒரு மாதிரி வீட்டு போய் நின்றுருக்கா அப்படின்னு கேட்குறா. இது வந்து ஹீட்டு தாங்க முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எப்போ சாமி எப்படி இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, இன்றைக்கி வெயில் ஜாஸ்தி அப்படிங்கிறீங்க. அவள் அப்படியே உங்களை முறைக்கிறா, மேலேருந்து கீழே வரைக்கும். ஏண்டி கொரியாவில் 7:45 எந்த சூரியனும் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயில் கொளுத்துது, அதுவும் இந்த குளிர்காலத்தில்? உருட்டலாம், ஆனால் ஓரளவுக்கு தான் உருட்டணும், சரியா? என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க. அவகிட்ட எதுவுமே சொல்ல. ஒன்றும் இல்லை, ரொம்ப தூரமாக இருந்து ஓடி வந்தேனா, அதனால் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு வேளை காய்ச்சலுக்கு இது வருதோ அப்படின்னு மாதிரி நீங்களே அது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவள் இருந்துட்டு பைத்தியம், நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதை நிறுத்து, பஸ் வந்துச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ நீங்களும் வந்துட்டு அதுக்குள்ளே பஸ் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. கரெக்டாக இப்போ வந்துட்டு பஸ் வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு சாரா தான் போய் ஏறுவா. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி ஜிமினும் ஏறுறாரு. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் வந்துட்டு இன்றைக்கி அவர் உங்களோட பஸ்ஸில் தான் ஏறுறாரு. ஸோ நீங்கள் ஏறிட்டு இந்த பக்கம் திரும்புகிறப்போ கரெக்டாக அவரும் வந்துட்டு ஏறியிருப்பார்ல. ஸோ 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி நிற்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு மூச்சு விட முடியாது, நமக்கு தான் வந்துட்டு பார்த்தாலே வந்துட்டு பேச்சு மூச்சு வராது. அப்படி தான் இப்போ கிட்ட வேறு இருக்குமா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு, ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காக நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமினா வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க, கொஞ்சம் அந்த சைடு மூவ் பண்ணிக்கிறீங்களா, நான் போய்க்கிறோம்ல அப்படிங்கிறாரு. போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தடத்தை மறைச்சிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஸோ ஜிம்னே வந்துட்டு என்னாச்சு, வை டென்ஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 2 ஷோல்டரையும் பிடிச்சி, அதாவது இந்த பக்கம் கை இந்த பக்கம் க்ளோஸாக பிடிச்சி அப்படியே இந்த சைடு தள்ளி நிற்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கும் போயிட்டு அவரோட சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. நீங்களும் வந்துட்டு ஐயோ என்னாச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்கீங்க. ஸோ சாரா தான் வந்துட்டு உங்களை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறா. என்னடி பஸ் எடுத்தாங்கன்னா பிரேக் போடுவாங்க, அவ்வளோதான், இந்த பஸ்ஸு சும்மாவே மோசம், என்ன நினச்சிட்ருக்க, அப்படியே கம்பியே பிடிக்காமல் நிற்கிற, மனசில் வடிவேல் நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி உட்கார வச்சுருப்பா. சொன்னீங்க, ஏய் என்ன நம்ம பஸ்ஸில் புதுசாக நிறைய பேர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. புதுசாலாம் கிடையாது, அது நமக்கு சீனியர் தாண்டி ஜிமின் அப்படிங்கிறா. சீனியரா, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நம்ம டிபார்ட்மெண்ட்டாக தான் நீ பார்த்துருப்ப, அவர் வந்துட்டு ஏரோநாட்டிக்கல், ஓகேவா, அதான் நீ பார்த்துருக்க மாட்டேன், நான் அவங்கள பார்த்துருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறா. நீ மட்டும் எப்படி பார்த்த, என் கூட தானே இருப்பேன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் மட்டும் எப்படி பார்த்தேன்னா, எல்லாத்துக்கும் அவரை தெரியும்,
அவரோட கிளாஸில் வந்துட்டு ஒரு 4-5 பேர் இருக்காங்க செம ஹேண்ட்ஸமாக. ஸோ அதில் இவரும் ஒருத்தர். ஸோ நிறையா பேர்த்துக்கு அவரை தெரியும். உனக்கு தான் தெரியல, நீ தான் கண்ணக்க வந்துட்டே போவியே குருட்டு குழவி மாதிரி, உனக்கு யாரை தெரியுது அப்படின்னு சொல்கிறா. இத்தனை நாள் இது தெரியாமல் தான் காலையில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். அப்போ இன்றைக்கி தான் பஸ்ஸில் வராங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி, நானும் இன்றைக்கி தான் பார்த்தேன், இன்றைக்கி தான் பஸ்ஸில் வராங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃப்ரெண்டு கூட பைக்கில் போவார், நான் அப்போ பார்த்துருக்கேன். மற்றபடி எனக்கு தெரியலடி. இனிமேல் பஸ்லையே எனக்கு ஒரு நாளைக்கான, ஏன்னா இது வந்து காலேஜ் பஸ் ஓகேவா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஐயோ கடவுளே இனிமேல் காலேஜ் பஸ்லேயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த பஸ் வந்துட்டு காலேஜுக்கு போயிடுது. ஸோ நீங்கள் எல்லாருமே இறங்கிடுறீங்க. இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஓரமாக நின்று பஸ்ஸுக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் எங்கே இந்த பக்கம் போகிறாருன்னு. அவர் இறங்கினதுமே அப்படியே அழகாக செம்ம வாக்குது. அவங்க அப்படி நடக்கிறதே அப்படியே அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே நடந்து அவர் நேராக வந்துட்டு ஏரோனெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த சைடு தான் போகிறாரு. அந்த கேமரா சைடு தான் போகிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஆமாம், சாரா சொன்னது சரி தான். ஏரோனெட்டிக்கலா இவர்? ஐயோ, நான் ஆட்டோமொபைல், அவர் ஏரோனெட்டிக்கல். எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ஒன்று தானே. நான் வந்துட்டு ரொம்ப பார்ட்ஸ் எடுத்துக்கு பதிலாக ஏரோப்ளைனுக்கு பாட்டு செஞ்சு கொடுத்து அப்படியே கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் மாதிரி ஒழிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் சாரா அவங்கள காணும் தேடிட்டு இருக்கிறா. ஸோ அவளையும் பார்த்துறீங்க. ஐயோ இவன் நான் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவள் கூப்பாடு போட்டிருக்கா. ஒயன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறா. போயிட்டு இருக்க ஜிம்னே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சாரா தான். ஒயன் எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கத்திட்டு இருக்கா. ஸோ ஜிம்ல 2 செகண்ட் நின்று அவளே பார்த்துட்டே இருப்பார். அவர் மாதிரி வேக்கு மாதிரி கத்திட்டே இருக்காளா. ஸோ அவர் வந்துட்டு திரும்பி போயிடுவார். ஸோ நீங்கள் ஐயோ என் மானத்தையே வாங்குறா. அவர் வேறு திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. சை, இந்த சாரா கூட எப்படி தான் இவன் வச்சு சமாளிக்கிறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இங்கே இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. மெதுவாக அஸ்கி வயசில் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்க. அப்போ வந்துட்டு ஏய் பஸ்ஸுக்கு பின்னாடி என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரா. கரும்பு பிடிச்ச நான் என் வாயை மூடு. நான் பஸ்ஸுக்கு பின்னாடியெல்லாம் இல்லை, நான் இந்த பக்கம் வந்து அப்படி சுற்றி இப்படி வந்து பஸ்ஸு டயர் 4 இருக்கான்னு பார்த்தேன்டி அப்படிங்கிறீங்க. என்ன டயரு 4 இருக்காண்ணா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆமாம், அங்கே வர வழியில் ஒரு பெரிய கல் மேலே ஏறி இறங்குச்சா, அந்த டயர் நல்லா இருக்கான்னு பார்த்தேன். 4 இருக்கான்னு பார்க்கல, நல்லா இருக்கான்னு பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. என்னடி உளறிட்டு இருக்கிற, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இன்னும் அவ்வளோவா கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிப்பீங்க. ஜிமின் வந்துட்டு செகண்ட் இயர் படிச்சுட்ருப்பாரு. அண்ட் நீங்கள் சாரா ஃபஸ்ட் இயர், ஜிமின் வந்துட்டு செகண்ட் இயர் ஓகேவா. ஸோ அப்படி தான் ஜிமினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டே தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சாரா ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாப்பிட்லாமாவா? என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி மட்டும் என்ன, நான் எத்தனை நாள் கூப்பிட்ருக்கேன், நீ வந்ததே இல்லை போடி அப்படின்னு சொல்கிறா. ஸோ வாடி எனக்கு ரொம்ப பசிக்குது, நேரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படி பேசி அவளை கூப்பிட்டு போயிடுறீங்க. ஸோ நேராக கூட்டிகிட்டு எங்கே போகிறீங்கன்னா ஏரோனெட்டிக்கல் கேம்பஸில் இருக்கிற கேன்டீனுக்கு போகிறீங்க. இங்கே எதுக்கடி வர அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அதுவா, இங்கே தான் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது சிக்கன் அந்த கேஎஃப்சி எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு இங்கே நல்லா செய்வாங்களாம். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கேஎஃப்சி சிக்கன்லாம் வந்துட்டு இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அது வந்துட்டு இவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிளாக கிடைக்குமா. ஸோ போனோன்னா சாப்பிட்லாம், அதுக்கு தான் நானே ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. நிஜமாவா அப்படின்ட்டு அவளும் கூட ஓடி வரா. ஸோ 2 பேர் போகிறீங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்துட்டு அங்கே கேஎஃப்சி வந்துட்டு அங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட கேன்டீனும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஒவ்வொன்று வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட அது உங்களோட டிபார்ட்மெண்ட்டு கேன்டீனில் அது இருக்காது, பட் இவங்ககிட்ட இருக்கும். ஸோ நீங்களும் போய் அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அதே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் ஒரு ப்ரைஸ், வேறு அனதர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். ஸோ அவங்க வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ப்ரைஸ் இந்த சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொள்ளை அடிக்கிறீங்க நீங்கள், இவ்வளோவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸ், அதோடய ப்ரைஸ் வந்துட்டு அவுட்டர் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன ஒரு சின்ன கப் மாதிரி, ஒரு சின்ன பக்கெட் மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை கேஎஃப்சி மோஸ்ட்லி பக்கெட்டுன்னு தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன பக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 தான். அது வந்துட்டு காலேஜ் கேன்டீனுக்குள்ளே எப்படின்னா இவங்களுக்கு ஏரோனாட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு 450. உங்களுக்கு வந்துட்டு அந்த 500 சொன்னால் பரவாயில்ல, 750 ருபீஸ் சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் செம்ம ஷாக்காக இருக்குது. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, 500ரூவா
அவுட்டரில் கிடைக்கிற ரேட்டு. உங்கள் டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு வேணால் 50 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறீங்க, ஓகே. எங்களுக்கு அதே ரேட்டுக்காவது கொடுக்கலாம்ல 500 ரூபாய்க்கு. இல்லையா ஒரு 50 ரூபா சேர்த்து வச்சா கூட பரவாயில்ல. அது என்னங்க 750 ரூபா வாங்குறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க நீங்கள். அப்படியெல்லாம் நாங்கள் என்ன பாவம் பண்ணிட்டோம்? நாங்களும் இதே கேம்பஸ், அதாவது இதே காலேஜில் தானே படிக்கிறோம். நீங்கள் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஸோ அவங்க இருந்துட்டு, இங்கே பாருமா, இங்கே இப்படி தான் ரூல்ஸ், ஓகேவா? ஸோ நாங்கள் ஜஸ்ட் இவங்களுக்காக தான் செய்கிறோம். அண்ட் உங்களுக்கெல்லாம் வேணும் இதே ரேட்டு தான். பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா உங்களோட கேன்டீனுக்கு போய் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. எனக்கு இது வேணும், ஆனால் 500 ரூபா தான் கொடுப்பேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பர்கெயின் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். கடுப்பாயிடுச்சு. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த டைமில் உங்களோட முன்னாடி வந்துட்டு இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை நீட்டுறாங்க. ஸோ நீங்களும் அந்த கையை எப்படி பார்க்குறீங்க, பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, ஜிமின் தான். ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த கார்டை வந்து கொடுக்குறாரு. இந்தாங்க, இந்த கார்டில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கேன்டீன் இருக்காங்களோ ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுக்கு எங்களோட நாங்கள் ஏரோநாட்டிக்கல் தானே, ஸோ எங்களோட இதில் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு காட்டுறாங்க. ஸோ அந்த கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா 450 ரூபா தான். ஸோ அவங்க வந்துட்டு, தம்பி இந்த பொண்ணு ரொம்ப பேசுதுப்பா, இது வாய்க்கு இதெல்லாம் வந்துட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, அந்தளவுக்கு பேசுது, நீ எதுவும் ஹெல்ப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. ஸோ நீங்கள் நீ வாய் மூடு அப்படிங்கிறீங்க. இந்த பக்கம் சிம்மின்னு வந்துட்டு, ஒரு நிமிஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க நான் பைசா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரெண்டு பக்கெட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை குட்டியாக இருந்தாலும் பக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ 2ன்னு சொல்கிறீங்க. ஓகே 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் நான் பே பண்ணிட்டேன்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு 900 கொடுக்குறீங்க. அதாவது 950 எத்தனை தெரியலையே, 400 800 900 தான். ஓகே 900 கொடுக்குறீங்க. ஸோ அவங்களும் அந்த அம்மா வாங்கிட்டு, ஏதோ அந்த தம்பியால் உனக்கு கொடுத்தேன், இல்லைனா நீ எல்லாம் வந்துட்டு இங்கே தண்ணி கூட குடிச்சிருக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அதே தான் பார்ப்போம், தண்ணி என்ன இங்கே இருக்கிற ஃபுல்லாக கூட நான் எடுத்து குடிப்பேன், எல்லாம் என்னோடய காலேஜ், நான் ஜஸ்ட்டு ஒரு இடத்துக்கு மட்டும் ஃபீஸ் கட்டல, மொத்த காலேஜுக்கு சேர்த்து தான் என்கிட்ட ஃபீஸ் வாங்குறாங்க, டொனேஷன் வாங்குறீங்கல்ல, ஓ சாமி இந்த அளவுக்கு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மாதிரி சண்டை தான் போட்டுக்கீங்க. சாரா வந்துட்டு, வயன் ப்ளீஸ் சண்டை போடாது, எல்லோரும் பார்க்குறாங்க போலாண்டி அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றா. ஸோ ஜெமினும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்களும் சாராவும் பேசிக்கிறதா, நீங்கள் எகிரிட்டு இருக்கிறீங்க. சாரா ரொம்ப பொலைட்டாக சைலண்ட்டாக இருக்கா. ப்ளீஸ் வயன் வா, வயன் வானத்தை வாங்காத வயன், போகலாம் வயன் அப்படிங்கிறா. ஸோ ஜெமின் வந்துட்டு ஓகேங்க நீங்கள் ஆறிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இவ்வளோ நேரம் தான் ஒரு மாதிரி சண்டை போட்டிருக்கனாட்டிக்கும் நீங்கள் ஜிமின்கிட்டயே தான் பேசிகிட்டு இருக்கவும் அது உங்களுக்கு ஒரு ஃபீலே வரலை. ஸோ வந்து உட்காந்துக்கப்புறம் தான் நல்லா ரியலைஸ் ஆகுது, அவரா நமக்கு இப்போ இதை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்டி கோமாளுக்கு இருந்தியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறான். இல்லடி சும்மா கேட்டேன், பரவாயில்ல நல்ல பையன், ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்மளோட கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நம்ம கேன்டீன் கூட்டிகிட்டு போய் அந்த ரவையும் உப்புமா வாங்கி தர போறியா அப்படின்னு அவர் கேட்குறா. அது என்னமோ சரி தான், அவர் அது நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சாப்பிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு வேறு ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு வருவார். ஜிமினா அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், அந்த ப்ரொஃபஸர் மண்டிலே வந்துட்டு நங்கு குத்த வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னடா ஆச்சு உனக்கு அப்படி சொல்லி ஜிமின் கேட்கவும், ஸோ அதுக்கு சொல்கிறாரு, ஃப்ளைட்டு ஓட்டுறதுக்கு என்ன வேணும்னு அவன் கேட்டான்டா, நானும் என்ன வேணும்னு சொன்னேன்டா. திரும்ப அவன் என்ன வேணும்னு கேட்டான்டா, நானும் என்ன வேணும்னு கேட்டேன்டா. பைத்தியக்காரன் திரும்ப என்ன வேணும்னு கேட்குறான். நானும் திரும்ப என்ன வேணும்னு சொல்கிறேன். அரமண்டை அவனுக்கு புரியவே இல்லைடா. திரும்ப என்கிட்ட என்னங்கிறானா, என்னடா நான் கேட்டேன், நீ திருப்ப கேள்வி என்கிட்டே கேட்குற, ஃப்ளைட் வாட்ட என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடான்னு கத்துறான் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு மாதிரி கொதிச்சுட்ருக்காரு. இங்கே ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. அவர் என்ன வேணும்னு கேட்டால் நீ என்ன வேணுமோ அதை சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்கு திருப்பி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லவும், அந்த ப்ரொஃபஸர் தான் அரை பைத்தியக்காரன், ஒன்றும் புரியாமல் பேசுகிறான்னா, நீயும் பேசுறியாடா, என்ன வேணும்டா அப்படிங்கிறாரு. என்னடா என்ன வேணும், என்ன ஃபியூவல் அதை சொன்னியாடா நீ அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், அந்த விளக்கண்ணை அதை தாண்டா சொன்னேன், அந்த பைத்தியக்காரனுக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கிலீஷில் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஈஸியாக நான் சொல்லிட முடியாது, நான் எந்த ஆங்கிளில் சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்க வேணும், இது கூட புரியலன்னா என்ன ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டு இருக்காரு. ஏண்டா நீ இருக்கிறதே அந்த ப்ரொஃபஸர் தான் ஸ்ட்ரிக்ட்டு, அவர்கிட்டயே வம்பு பண்ணிட்டு இருக்கிற பார்த்தியா, நீ எப்போ பார்த்தாலும் சீட்டை கிளிக்க போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு ஜிமின்.
ஸோ இப்படி தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அண்ட் சாரா என்னாச்சு அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வேறு ஒரு டேபிளில் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி தான் அடுத்து லஞ்ச் வருது. ஸோ லஞ்சுக்கும் இங்கேயே போகலான்னு சொல்கிறீங்க. காலையிலேயே போய் அங்கே மானம் கெட்டது பத்தாதா, திரும்ப போகணுமா, அங்கெல்லாம் நான் வரல அப்படின்னு சாரா சொல்கிறா. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் டி அங்கேயே போகலாண்டி, அங்கே எல்லாமே நல்லா இருக்குடி அப்படிங்கிறீங்க. ஏன்டியும் உயிரை வாங்குற, சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிடுறா. இப்படி தான் மறுபடியும் 2 பேரும் ஏரோனேட்டிக்கலில் இருக்கிற கேன்டீனுக்கே போகிறீங்க. அந்த கேம்பஸ் கேன்டீனுக்கே போகிறீங்க. அங்கேயும் போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து பார்க்குறீங்க, எங்கே ஜிமின் இருக்காரான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த இடத்துல ஜிமின் இல்லை. அதுக்கு பதிலாக டே தான் வந்துட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு திரும்ப போயிட்டு அங்கே ஏதோ ஆர்டர் பண்ணிட்டுருக்கீங்க. நல்ல வேலைக்கு அந்த அம்மா அங்கே இல்லை. ஸோ வேற ஒரு அம்மா தான் இருக்காங்க. நல்ல வேலைடி அவள் இல்லை, இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு போயின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு ஓடி வரீங்க. ஸோ ஓடி வரும்போது என்ன ஆகுதுன்னா, டே ஆப்போசிட்டில் வருவாரா. ஸோ அப்படியே கொண்டு வந்து பிளேட்டோட டே மேலே வச்சிடுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஷர்ட்டெல்லாம் கொட்டிடும். உங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. ஒரு வேறு திடீராக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரா. சார் ப்ளீஸ் அண்ணா, அது வந்துட்டு ப்ளீஸுங்க மன்னிச்சிடுங்க, அது தெரியாமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி பதட்டமாக பேசவும் இருந்துட்டு இருங்க, கூல், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்ட்டு வாஷ் பண்ணிக்கிறேன், போயிடும். இல்லை போகலைனாலும் நான் ஸ்பேர் ட்ரெஸ் ஏதாவது வச்சுருப்பேன், நான் போட்டுக்கிறேன். என்கிட்ட இல்லைனாலும் ஜிம்மின் வச்சுருப்பேன், நான் வாங்கி போட்டுக்கிறேன். எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? வேணா நான் இன்னொரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னால் கொட்டிச்சுல அதனால். இல்லை வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? பசிக்கும்ல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய்ட்டு உங்களுக்கு ஃபுட்டு தான் வாங்கி வந்து கொடுக்குறாரு. ஸோ வாங்கி வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போய் சாப்பிடுங்க, நான் போய் இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக கியூட்டான ஒரு ஸ்மைலு. ஸோ அப்படியே அவர் போயிடுறாரு. நீங்கள் போகிற டேவியே பார்த்துட்டுருக்கீங்க. ஏய் என்னடி மனுஷங்க நல்லவங்களாக இருக்கலாம் இந்த அளவுக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன், வா, ஏதோ நம்ம நல்ல நேரம். அவர் கோமா இல்லாமல் சிரிச்சிட்டு போயிருக்காரு. திரும்பி வந்து ஏதாவது திட்டத்துக்குள்ளே போயிடலாவான்னு சொல்லிட்டு உங்களோட டேபிள் கூட்டு போய் 2 பேர் உட்காந்து சாப்பிடலான்ட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வெட்டி நாயெல்லாம் வருது. ஸோ பேசிகிட்டு இருக்கீங்க. பேசி முடிச்சுட்டு அப்போ தான் லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த டைமில் திரும்ப 2 பிளேட் வந்துட்டு உங்கள் டேபிளுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா டே தான். ஹாய் அப்படிங்கிறாரு. ஹாய்ங்க, சாரிங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறீங்க. அப்பப்பா என்ன எப்போ பார்த்தாலும் சாரி மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பீங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மாவும் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விதவை, நான் வாப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பெரியவங்க தானே, கூப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் பெரியவனா ரொம்ப பெரியவனாலாம் இல்லை, உன்னை விட ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் பெரியவனாக இருப்பேன். ஸோ என் பேர் டே, என்னை டேனே கூப்பிடு, வாப்போனே கூப்பிடு, வாங்க போங்கன்னு கூப்பிட்டா எனக்கு ஏதோ ஏஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே ஓகே டே அப்படின்னு சொல்கிறீங்க. தேட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. எப்படின்னா நல்லா அவங்க 2 பேர்த்துக்கும் வேவ்லென்த் ஒரே மாதிரி சிங்க் ஆகுது. ஸோ 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஆமாம் 2 பிளேட் வச்சுருக்கீங்க, 2 உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 2 எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு வருவான் அந்த பைத்தியக்காரன். படிப்புன்னு ஓவராக படிச்சுட்டு லேட்டாக தான் வருவான். அவன் வரும்போது இங்கே ஃபுட் இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு சாப்பிடாம. சரி நீங்கள் அவர் வர வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்லாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் அவன் தனியாக சாப்பிடுவான்ல, தனியாக சாப்பிடுவான், எனக்கு போர் அடிக்கிறது வேண்டாம் அப்படிமா. அவனால் ஒரே இம்சை. ஸோ சாரி இப்போ தனியாலாம் சாப்பிட மாட்டார். அட் த சேம் டைம் எல்லோரும் சாப்பிட்ற டைமும் வர மாட்டார். கடைசியில் நான் தான் பட்னியாக கிடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பட்னியால் கிடக்க வேணாம், என்னோடய சாப்பாடு நிறையா இருக்குதுல்ல, ஷேர் பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டேக்குள்ள ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ சாரா ரொம்ப சைலண்ட்டு. அவன் வந்துட்டு ஜாஸ்தி பேசவே மாட்டான், அமைதியாக உட்காந்துருக்கா. ஸோ இந்த டைம் வந்துட்டு ஜிமின் வராரு. ஸோ டே வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. ஸோ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். உங்களுக்கு ஹார்ட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, படப்படன்னு ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஜிமின் உள்ள வந்து உங்கள் டேபிள் கிட்ட உட்காரப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு டே தான் உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த பக்கம் சாராக்கு ஆப்போசிட்டில் ஜிமின் வந்து உட்காரணும். ஸோ அப்படி வந்து உட்காந்துருக்காரு. சார் வந்து உட்காரவும் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டு இருக்கிறப்போ சாரா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. நீங்கள் தான் வந்துட்டு ஒரு மாதிரி டே கிட்ட வந்துட்டு டே உங்ககிட்ட பேச திரும்ப நீங்கள் டே கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது பேசலாம். ஸோ நீங்கள் அப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த டைமில் வந்துட்டு ஜிமின் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோடய பேர் வயன் அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் பேர் சாரா, நான் அவளோட ஃப்ரெண்டு, அவள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டே 2 ஒன்று தானே அப்படின்னு சொல்லவும், அப்படி இல்லை, 2க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்போ அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், அவள் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஸோ
யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? அவர் சிரிச்சிட்டே ஓகே ஹாய் சாரா அப்படிங்கிறாரு. அவள் ஹாய் அப்படிங்கிறா. என்ன ஹாய் சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டே சொல்லவும் அவள் கொஞ்சம் சைலண்ட் டைப்பு, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த க்ரெடிட் எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி உங்களை முறைக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அவங்க 2 பேர்த்து கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு. பட் நீங்கள் வந்து டேக்கும் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் ஜிம்மில் நல்லா சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டெய்லியும் வந்துட்டு இவங்க கேன்டீன் போகிறது வருது, அப்புறம் இவங்களை பார்க்குறது ஜிம்மில் பார்க்கறதுக்காகவே தினம் வந்துட்டு டபுள் பேமெண்ட் கொடுத்து சாப்பிட போவீங்க. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு டே வரும்போதே ஜிம்னு வந்துட்டு சாப்பிட வந்துடுறாரு. நீங்கள் கூட ஒரு நோட் பண்ணுறீங்க, டேக்கிட்டே கேட்குறீங்க இவர் லேட்டாக தானே வருவார் அப்படிங்கிற மாதிரி. ஜிம்மி நீங்கள் லேட்டாக தானே வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை எனக்கு இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பசி ஆகிடுது, என்னால் இவனும் லேட்டாக சாப்பிட்றான்ல ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லவும் டே அப்படியே ஜிம்மினை பார்த்து நீ எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியும்டா, நீ நிறுத்துடா அப்படின்னு சொல்கிறாரு. டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க இது மாதிரி சொல்கிறப்போ எதுக்கு இப்படி சொல்கிறாங்களோ நமக்கு இதுக்கெல்லாம் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன தாட் வந்திருக்கும். ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஷை ஆகுது அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் சாராவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேச ஆரம்பிக்கிறா. பட் அவளோட சைலண்ட் கேரக்டரில் தான் பேசுவாள், உங்களுக்கு பேச மாட்டா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டேஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போகுது. டெய்லி காலையிலையும் வந்துட்டு ஜிம்மினை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துடுவீங்க. அண்ட் வந்துட்டு ஈவினிங் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ ஜிம்மின் வந்துட்டு காலேஜ் பஸ்ஸில் தானே வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு பார்க்குறது பேசுகிறது இந்த மாதிரி நிறையா போயிட்டே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ ஆல்ரெடி ரொம்ப பிடிக்குமா, இப்போ வந்துட்டு அவர் நல்லா உங்ககிட்ட பேசவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை இவருக்கு பிடிச்சிருக்கா இல்லை என்ன இவரே தேடி வந்து பேசுகிறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. சரி ஓகே பேசாமல் ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு நாள் மறுபடியும் கேன்டீன் போயிருப்பீங்க. அந்த அன்றைக்கி வந்து சாரா வந்திருக்க மாட்டா. அட் த சேம் டைம் ஜிம்னும் வந்துட்டு அந்த அன்றைக்கி எப்படின்னா கிளாஸ்லேயே வந்திருப்பார், கொஞ்சம் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்திருப்பாரா. இந்த டைமில் வந்துட்டு டே நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டே கிட்டையாவது சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. டே நான் ஒன்று பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லவும் என்ன ஜிம்மினை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்டுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. எந்த முழிக்கிற எனக்கு தெரியாது நினச்சிட்டியா, உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உன் கூட வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவனும் நேரமாக வந்துடுறான், அப்புறம் நல்லா பேசுகிறான், உன்கிட்ட நல்லா பேசுகிறான், எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, பட் என்னென்னு கன்ஃபார்மாக தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாவோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கரெக்டான டைமில் வரவும் 2 பேரும் அப்படி சைலண்ட் ஆகிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எங்கே சாரா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளுக்கு இன்றைக்கி லீவு, அவள் வரலை, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அவளுக்கு காய்ச்சல் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஓ ஓகே அப்புறம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்ல வராரு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும் ஒன்றும் இல்லை சரி எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு எல்லோரும் கிளம்பிடுறீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு டே வந்து ஜிமின் கிட்டே கேட்குறாரு. டே உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே, அதனால தானே நீ சீக்கிரமாக சாப்பிட வர, அப்புறம் அடிக்கடி வந்துட்டு காலேஜ் பஸ்ஸில் கூட பேசுகிற, எல்லாமே பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிமின் லைட்டாக ப்ளஸ் ஆகிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறவளை அப்படிங்கிறாரு. ஸோ டேக்கு செம ஹாப்பி ஆகிடுது. வாடி ஓகே என்னோட ரூட்டு கிளியர் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுடா, சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிடுடா, வேறு யாராவது ப்ரப்போஸ் பண்ணிட போகிறாங்க, செம்ம க்யூட்டாக இருப்பாள்ல அப்படின்னு சொல்லவும் க்யூட்டாக தான் இருக்கா ஆனால் எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக ஒன்று அவளுக்கு பிடிக்கும், நீ ப்ரப்போஸ் பண்ணிடு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு நாளைக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லவும் டேக்கிட்ட உங்கள் நம்பர்லாம் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட டே நம்பர் இருக்கும், அதனால் நீங்கள் வீட்டுக்கு போகாமே டே கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நிஜமாவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் நிஜமாக தான், அவன் சொன்னான் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ரெடியாக இருந்துக்கோ அண்ட் க்யூட்டாவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களை விட டேக்கு செம ஹாப்பி. அதனால் வந்துட்டு அப்படி தான் அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு நீங்கள் வழக்கம் போல் போகிறீங்க. எப்படின்னா ஜிமின் வந்துட்டு நோட் பண்ணுறீங்க, அவர் வந்துட்டு செம க்யூட்டாக என்றைக்கும் இல்லாத மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ஷையாக ஸ்மைல்லாம் வருது, தனியாக சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலாக காலேஜ் பஸ்ஸும் வருது. சாரா கடைசி டைமில் தான் வந்து ஏறுவா. என்னடி இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா சாப்பிட்ருக்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வாமிட் வந்த மாதிரி ஆயிடுச்சுடி, அதனால என்னால் முடியல, ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு,
நல்ல வேலை பஸ்ஸை விட்டுட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றா. ஸோ இப்படி தான் எல்லோரும் காலேஜ் போயிடுறீங்க. இந்த டைமில் ஒரு பிரேக் டைம் வருது. ஸோ நீங்கள் அண்ட் சாரா 2 பேரும் வந்துட்டு வரீங்க. வந்து கேன்டீனில் உட்காந்துருக்கப்போ டே அண்ட் ஜிம்மி 2 பேரும் வராங்க. ஸோ டே வந்துட்டு ஓகே ஓகே அதை தான் வராங்கிற மாதிரி ஜாடாக பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்ததும் டே பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி டே கேட்குறாரு. டே அது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குடா, ஷையாக இருக்கு, நான் போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ போயிட்டா எனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறான், ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை டே எனக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் பயப்படுறீங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரா. ஸோ நீங்கள் டே பின்னாடி நின்றுட்டுருக்கிறீங்க, சாராவும் இந்த பக்கம் நின்றுட்டுருக்கா. அது வந்து டேய் நீ ப்ரப்போஸ் பண்ண தானே வந்த, சீக்கிரம் பண்ணிவிட்டு வாடா அப்படின்னு சொல்லவும், அப்படியே நீங்கள் கம்முன்னு இருட்டே அப்படின்னு சொல்லிட்டு மிதிச்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் சாரா ஒன்றுமே புரியாத மாதிரி பார்க்குறா. ப்ரப்போஸா யாருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. பட் அவ்வளோ லைட்டாக ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. கரெக்டாக வந்துட்டு ஜிமின் வந்து கையில் ஒரு ரோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அது வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நம்ம கப்பலாக ஹாப்பியாக இருப்போம், உனக்கும் எனக்கும் நல்லா செட் ஆகும், வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷையில் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே டே வந்துட்டு ஏய் இந்த பக்கம் வாடி, அவங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு டே எனக்கு பயமாக இருக்குட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேவோட கையை பிடிச்சவங்க நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த ரோஸை வந்துட்டு டக்குன்னு சாரா கிட்ட கொடுத்துட்றாரு. இதை பார்த்து உங்களை விட டேக்கு தான் அதிகமாக ஷாக்காக இருக்குது. ஒரு மாதிரி 2 பேருக்குமே ஆயிடுச்சு அப்படின்னு நின்றுட்டே இருக்கீங்க. உங்களுக்குன்னா அழுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் சாரா வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கா அமைதியாக. அவளுக்கு நீங்கள் ஜிமின் லவ் பண்ணுறது தெரியாது. அதுவும் இல்லாமல் அவள் ரொம்ப சைலண்ட் கேரக்டர், ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியே வந்துட்டு திருத்தின்னு முழிக்கிறா. ஸோ ஜிமினா இருந்துட்டு எனக்கு உன்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எப்போயாவது பேச மாட்டியான்னு நான் வந்துட்டு ஏக்கமாக பார்த்துட்டே இருப்பேன், நீ எப்போயாவது தான் பேசுவ, ஸோ அதை கேட்கவே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், ப்ளீஸ் ரிஜெக்டெல்லாம் பண்ணிடாத, என்னால் தாங்கிக்க முடியாது, ஸோ ஐ லவ் யூ சாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை வந்து அவள் கையில் கொடுத்துட்றாரு. ஸோ அவளுக்கும் ஜிமினுக்கு நோ சொல்ல எந்த ரீசனும் இல்லை. அவளுக்கும் ஜிமின் அப்போ பிடிக்கும்ல. ஸோ எல்லாத்துக்கும் அவர் பிடிக்கும். ஸோ அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பட்டு இதெல்லாம் அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டாள். ஸோ அவளும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு நான் கண்ணால் கலங்கிடுச்சு. அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறீங்க நடந்து டக்குன்னு. நீங்கள் வந்து இந்த மாதிரி அழுதுட்டு போகவும் ஜிமின் வந்துட்டு திரும்பி என்னாச்சு வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா அவளுக்கு வயிற்று பசி வந்துச்சான். நேரம் சோத்து மூட்டை தீனி பண்ணாராம். நேராக இந்த கேண்டீன் அந்த கேண்டீன் சுற்றிட்டே தெரியுறா. சரி இருடா நான் போய்ட்டு அவளுக்கு என்னென்னு பார்க்குறேன், நீ பேசிட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிப்பே வராமல் சிரிச்சுட்டு சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு செம ஹாப்பி. சாரா அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சாராக்கு அது இதுவும் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் ஒரே ஓட்டமும் ஓடி இருப்பீங்க. என்னென்னா ஸ்ட்ரைட்டாக ஓடி போய் பாத்ரூமில் தான் வந்துட்டு நின்றுட்டு அழுது அழுகுறீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு உமன்ஸ் டாய்லெட் இல்லையா. ஸோ நம்மகிட்டே அதுக்குள்ளே வர முடியாது. ஸோ அவரும் வந்துட்டு ஒயின் வா வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வெளியே இருந்து போகிற வரவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ டே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த பிரேக் டைம்லாம் முடிய வரைக்குமே அங்கே உள்ளே தான் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் டே வந்துட்டோம் ஒயின் வெளியே வா, என்ன பண்ணுற, எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது பேசு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க, உங்களால் முடியல, பாத்ரூமில் போய் நின்றுட்டு அவ்வளோ அழுக. இந்த பக்கம் டே பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு யாருமே அங்கே உள்ள இல்லை, எல்லோரும் வந்துட்டாங்கல்ல. ஸோ அப்படியே உங்களை கூப்பிட்டு பார்த்து நீங்கள் வரவே இல்லை. அவரே உள்ளே வந்திருப்பார். ஸோ உள்ளே வந்தது நீங்கள் அந்த கண்ணாடி கிட்ட ஒரு ஓரமாக நின்றுட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. தட் மீன்ஸ் அந்த கண்ணாடி கிட்ட இருக்கிற ஒரு டாய்லெட்குள்ளே தான் டோர் லாக் பண்ணிவிட்டு. ஸோ அவர் வந்து கதை தட்டிகிட்டே இருக்காரு. வயன் வெளியே வா வயன், நீ வர வரைக்கும் நான் போக மாட்டேன், என்னை யாராவது இங்கே பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், உனக்கே தெரியல, வாடி வெளியே அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. அவரே வந்துட்டு என் ப்ளீஸ் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காரு. ஸோ அதனாலே வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கதவை திறக்கிறீங்க. ஸோ திறந்ததுமே கையை பிடிச்சி தண்ணி எழுத்துட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ வெளில போயிட்டு ஒரு அது பெரிய யூனிவர்சிட்டி இல்லையா. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு லைட்டாக பார்க் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் செட்டிங் இருக்கும். டேபிள் ஸ்டூல் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பசங்க வந்துட்டு ஃப்ரீயாக படிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வந்துட்டு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது அந்த யூனிவர்சிட்டிலேயே. அங்கே வந்துட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு உங்கள் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜிம்னோட டிபார்ட்மெண்ட் 2 தள்ளி கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு உங்களை. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்டி இப்படி பண்ணுறேன், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட சிச்சுவேஷன் அவருக்கு நல்லா புரியுது. சாரி வயன், நானும் இதை எதிர்பார்க்கல, அவனுக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும்,
அப்போ நான் நினச்சது தப்பு இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தப்பே இல்லை. வயன் நிஜமா நானும் உனக்கு தேவையில்லாமல் ஆசை காட்டிட்டேன், சாரி அப்படிங்கிறாரு. நீ என்ன பண்ணுவ? அவருக்கு அவள் தான் பிடிச்சிருக்குன்னா அவளே என்னோடய ஃப்ரெண்டு, என்ன எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ டே தான் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி ஆறுதலெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இவங்க 2 பேரும் நான் நல்லா பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. கிட்டத்தட்ட லஞ்ச் டைமே வந்திருக்கும். சரி ஓகே நீ கிளாஸ்க்கு போவேன், சாராக்கு தேட போகிறா அப்படின்னு சொல்லவும் எனக்கு அவகிட்ட எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. என்னால் கஷ்டத்தை மறைக்கவும் முடியாது, அட் த சேம் டைம் அவகிட்ட கோபமாகவும் காட்ட முடியாது. ஐயோ அதனால் அவகிட்ட நார்மலாகவும் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. உங்களை அப்படி இப்படி சொல்லி சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா டே வந்துட்டு சரி ஓகே நானும் கிளாஸ் போகிறேன், அந்த சொட்ட தலையை வந்தானா எனக்கு ஒன்றே போடுவான், ஓகேவா நான் வந்துட்டு பிரேக் பீரியடில் மீட் பண்ணுறேன், ஓகேவா இங்கேயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. போன டே வந்து திரும்பி ஓடி வந்து இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்கவும் அவரோட கர்ச்சீஃப் ஒன்று வச்சுருப்பாரு. ஸோ உங்களோட டியர்ஸ் எல்லாம் நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு க்யூட்டாக இருக்கிற, ஓகேவா? ஸோ நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத, உனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டாக நான் இருப்போம் கூட, எதுக்காகவும் நீ வந்துட்டு ஏக்கமாக இருக்காத, ஓகேவா? ஒரு லவர் உன்கிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பாங்களோ அதை விட அதிகமாக ஒரு ஃப்ரெண்டாக நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக அண்ணாவா எல்லாமே, ஓகேவா அந்த மாதிரி நான் இருப்பேன். ப்ளீஸ் மனசு விட்டு எதுவுமே ஒரு மாதிரி மனசு விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் வந்துட்டு அந்த சொட்டத்தலையும் பேசுவாண்டி பாய் அப்படின்ட்டு ஓடுறாரு. ஸோ அவர் ஓடுறத பார்த்து உங்களுக்கு சிரிப்பே வந்திருக்கும். ஸோ ஓகே அவ்வளோதான், நம்ம மூவ் ஆன் ஆகி தானே ஆகணும், நம்மளோட ஃப்ரெண்டாவை வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க. கிளாஸ்க்கு போனால் எப்பவும் இருக்கிற சாரா, எப்பவும் கூட இருக்கிற சாரா கிளாஸ்லேயே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே அவள் ஜிமின் கூட வெளில தான் போயிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கிளாஸை கழிச்சிட்டு வெளில போயிட்டாங்க. உங்களுக்கு நான் அழுகழுகியாக வருது. ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துருப்பீங்க. அந்த பக்கம் ஒரு மாதிரி நீங்கள் ஏன்னா சாரா கூடவே இருப்பா, பட் இப்போ வந்துட்டு அவள் இல்லை. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளை தேட கூட இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணலை, எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி பார்க்குறீங்க. அவள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா, கால் அட்டன் பண்ணாமல் மெசேஜ் தான் பண்ணுறா. நானும் ஜிமினும் வெளில வந்திருக்கோம், சாரி வேணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியலை, தப்பாக எடுத்துக்காத, நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கு முடித்து வீட்டுக்கு போவாங்களோ, ஸோ அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போயிடுறேன், நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க அழுதுகிட்டே. அதாவது நீங்கள் விண்டோ சைட் சீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. கரெக்டாக அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி சென்ஸ் ஆகுது. ஸோ திரும்பி பார்த்தா டே தான் ஜன்னல் கம்பி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வெள்ளவா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லவும் சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே பூனைக்குட்டியாட்ட கிளாஸ் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதை தாண்டி தான் போகணும். அந்த உங்கள் ப்ரொஃபஸர் வந்துட்டு சென்டருக்கு நடந்து வந்துட்டுருப்பாரு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க மாட்டார். அந்த கேப்பில் வந்துட்டு தவந்துட்டே போயிட்டு வெளியே ஓடிடுறீங்க. ஸோ வெளில போனதுமே ஏன் எதுக்கு இங்கே வந்த, பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ டே வந்துட்டு உங்ககிட்ட பாய் சொல்லிட்டு ஓடி இருப்பார்ல, கிளாஸ் பாஸ் சொல்லிட்டு. அவர் கிளாஸ் போய் பார்க்குறப்ப தான் தெரியும் ஜிமின் வந்துட்டு இல்லைன்னு. கால் பண்ணி கேட்டால் வெளில வந்திருப்போம், நாங்கள் அவுட்டிங் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, சாரா கிட்டே கேட்டால் அவ்வளோ தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணிடுவீங்களோன்னு அடிச்சு பிடிச்சி கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு அவர் இங்கே ஓடி வந்திருப்பார். ஸோ வந்து பார்த்தா அதே மாதிரி அழுதுட்டு தான் இருந்திருப்பீங்க. அதனால தான் உங்களை வெளில கூப்பிட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே கண் தடிச்சிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என் அழுமூஞ்சி எப்போ பாடம் அழுதுகிட்டே தான் இருப்பியா, உன்னை பார்த்தா வந்துட்டு எல்லாம் விளங்கின மாட்டான் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கேயா இருந்தால் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு ஒரு காலேஜ் அந்த என்ட்ரன்ஸ் எண்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நிறையா பில்டிங்கெல்லாம் இருக்குது, தாண்டி தாண்டி மறைஞ்சு ஓடுறீங்க. ஐயோட்டி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நீ என்ன வேணால் பண்ணலாம் சும்மா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியை கூப்பிட்டு போயிட்டு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஏறிட்டாரு. ஸோ உங்களையும் ஏறு அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படிங்கிறீங்க. என் பாடி அப்படிங்கிறாரு. டே நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் கை கொடுக்குறீங்க. ஸோ ஒரு வழியாக அந்த மரத்து மேலே ஏறி அந்த கிளை மேலெல்லாம் ஏறி 2 பேர் போயிட்டுருக்குறீங்க. உங்களுக்குனா கை காலம் நடுங்குது. டே எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் பாடி அப்புறம் நான் உனக்கு எல்லாமாவே இருப்பேன், ஓகேவா ஃபீல் பண்ணாத, அந்த அண்ணா மட்டும் எடுத்துரு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி வியடாக பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தேவை மறைச்சிட்டே இருக்கும். மாடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த மரத்துலேருந்து அந்த மதிலுக்கு தாவிக்கிறீங்க. ஐயோ என்ன இவ்வளோ பெரிய மதில் நிற்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை
இந்த டேவை நம்பு, ஓகேவா? ஓகே, கண்ண முடிக்கும். நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், ஜம்ப் பண்ணிடணும் அப்படிங்கிறாரு. எதுக்கு? சாகிறதுக்கா? ஏண்டா சூசைட் பண்ணிக்க சொல்கிறியா என்னையா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏய், இங்கேருந்து விழுந்தாலும் சூசைட் பண்ணி சாக முடியாது சரியா? இங்கேருந்து விழுந்தால் ஒன்றும் ஆகாது. அங்கே பாரு, எல்லாமே புல் மணல், அதுக்கு மேலே நம்ம பேக்கெல்லாம் போட்டிருக்கேன், ஒன்றும் ஆகாது, அடிப்படாது, குதிச்சிட்டு அப்படிங்கிறாரு. ஐயோ, நான் குதிக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் தெரியாது, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. நான் 3 சொல்கிறப்ப நீ குதிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லுவார். அப்படியே கண்ணே இருக்க மூடிட்டு கை ஒரு மாதிரி நாமிட்டு நிற்கிறீங்க. டக்குன்னு பிடிச்சி தள்ளிவிட்டு வர்றாரு. 2வும் சொல்ல 3வும் சொல்ல நீங்கள் பொத்துன்னு போய் விழுந்துடுறீங்க. இதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. போய் இப்போ விழுந்து ஐயோ அம்மான்னு கத்துறீங்க. ஸோ டேவும் பின்னாடி குதிச்சு வாயை பொத்தி விட்டுறாரு. வாயை மூடு, யாருக்கா தெரிஞ்சால் என் சீட்டு கிழிஞ்சிடும். ஏற்கனவே எனக்கு எத்தனை பேர் வந்துட்டு வலைவேசி தேடிட்டு இருக்காங்க, வா அமைதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேக்கை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன பண்ணோமா? கிளாஸை கட்டிட்டு வெளில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படியும் சாரா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாள்ல, எனக்கு தெரியும், தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுவேன், அதனால தான் நான் தான் சொன்னேன்ல, நான் உனக்கு எப்போவுமே எல்லாமே இருப்பேன், ஸோ ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல நீ. என்னவோ தெரியல, எனக்கு உங்ககிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அதனால தான் நீ ஃபீல் பண்ணால் எனக்கும் ஃபீல் ஆகுது. சரி வா நம்ம எங்கே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டே கொடுக்குறப்போ இந்த ஒரு சின்ன வருத்தம் அது எல்லாமே வந்துட்டு விட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே தான் காலேஜ் வந்துட்டு 4 இயர்ஸ் ஆயிருந்திருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் ஜிம்மின் மேலே இருக்கிற அந்த லவ் உங்களுக்கு போகவே இல்லை. ஃப்ரெண்டோட லவ்வர்னு தெரிஞ்சாலுமே அதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி இன்னொரு ஒன் சைடு மாதிரியே தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஆனாலும் வந்துட்டு இல்லை, தப்பு இதெல்லாம் நமக்கு இது பண்ணக்கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கீங்க. ஸோ யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நீங்கள் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜிமினும் உங்ககிட்ட நார்மலாக வந்து பேசுவார், ஏன்னா சாராவோட ஃப்ரெண்டுங்கிறனால. ஆனாலும் நீங்கள் அதிகமாக பேச்சு கொடுக்க மாட்டீங்க. ஸோ டேக்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ சாரா வந்துட்டு என்னாச்சு நீ ஜிமின்கிட்ட பேச மாட்டேற? அவர் 2-3 டைம் கேட்டார், ஏன் என்கிட்ட ஃபஸ்ட்லாம் பேசுவா இப்போல்லாம் பேசுறது இல்லைன்னு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் பேசிட்டோன்னு தான் நான் பேசலை. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டைம் தானே, அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் பேசிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தப்பாக எதுவும் நினச்சிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளுக்கு அது புரியுறதில்ல. சரி ஓகே அப்படின்னு விட்டாரா. இப்போ வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. டேக்கும் ஜிமினுக்கும் காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்துட்டு அடுத்து ஜாப் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரியெல்லாம் போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. ஸோ இன் பிட்வீன் இந்த ஃபைனல் இயர் படிக்கிற டைமில் வந்துட்டு சாராவோட வீட்டில் பயங்கர பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னடி எப்போ பார்த்தாலும் இது பிரச்சனைங்கிற என்னன்னு நீங்களும் கேட்குறீங்க. வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. என்னால் வந்துட்டு ஜிமினை பற்றி சொல்லவும் முடியல, ஏன்னா அவர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ஜாப் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இவங்க வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க, வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கா. ஸோ நீங்களும் வந்துட்டு அவர் சொல்கிறதும் சரிதானே, ஜாப் கிடைச்சதுமே வந்து அவர் பேசுவார், அது வரைக்கும் நீ சமாளிடி அப்படின்னு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட காலேஜ் வந்துட்டு ஒரு 6 மந்த் ஆயிருந்திருக்கும். இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட சாராவுக்கு வந்துட்டு வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா. அப்பவும் வந்துட்டு இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணால் நீ ஹாப்பியாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் செத்துருவோம் அதுன்னு சொல்லி ரொம்ப அவளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. மென்டல் டார்ச்சராக இருக்குது அவளுக்கு. ஸோ ஜிமின்கிட்டே சொல்லி அழுகிறா. ஸோ ஜிமினும் வந்துட்டு நான் வேணா வந்து பேசுகிறேன்னு சொல்லி அவரும் போய் பேசியிருப்பாரு. எதுக்குமே அவங்க சட்டை பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு செட்டே ஆகாதுன்னு இவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜிமினுக்கு சாராவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ சாராவுக்கும் அப்படி தான் ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க 2 பேரும் பர்ஃபெக்ட் கப்பல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அட் த சேம் டைம் ஜிமினோட ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பித்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கும். அவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு செட் ஆக மாட்டாங்க, தேவையில்லாமல் நீ இது பண்ணிகிட்ருக்காத, உன்னோட லைஃப்பை நீ பாருடா, அந்த பொண்ணோட வீட்டில் ஒத்துக்காமல் நம்ம போய் கூட்டிகிட்டு வரது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகியிருக்கும். இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண சாரா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி அவளுக்கு ஃபோர்ஸாக வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு உங்களுக்கே தெரியாது அவளுக்கு கல்யாணம் ஆனது. நீங்களும் வந்துட்டு என்னடா ஒரு வாரமாக காலேஜே வரலை, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. சரி ஓகே இன்றைக்கி வீட்டுக்காவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக சாராவோட வீட்டுக்கே போகிறீங்க. ஆண்டி இந்த நாய் எங்கே தான் போச்சு, பைத்தியக்காரி, ஒரு வாரமாக காலேஜ் வரல, எனக்கு காலேஜில் கிளாஸே போக மாட்டேங்குது, வரலன்னா சொல்லலாம்ல,
என்ன ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, இவள் வருவான் டெய்லி நானும் போய் போய் பல்ப் வாங்கிட்டு இருக்கிறேன், எங்கே அவள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க வீடெல்லாம் ஒரு மாதிரி கல்யாண கோலமாக இருக்குது. என்ன ஆண்டி ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க சிரிச்சிட்டே. ஆமாம்மா ஒயன், மன்னிச்சுக்கோ உங்ககிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ண முடில அப்படிங்கிறாங்க. மன்னிப்பா? என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, அப்புறம் என்ன கிடா வெட்டினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து சாராக்கு கல்யாணம் பண்ணிட்டோண்டா அப்படிங்கிறாங்க. ஓ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு ஓ அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. சாராக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அவள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க. என்னை ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வயன், நீயும் அவள் கூட தானே இருந்த, நீ எப்படி நல்ல பொண்ணா யாரையும் லவ் பண்ணாமல் நீ எல்லாத்துக்கூட கூட ஃப்ரெண்ட்லியாக மட்டும் இருந்திருக்க, ஆனால் அவள் யாரையும் லவ் பண்ணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நிற்கிறா. எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடா. அவங்களும் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள் எடுத்த முடிவு கரெக்டுன்னு அவளே புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் என்ன ப்ராங்க் பண்ணுறீங்க, அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறீங்க. ஆனால் தேடின இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா கல்யாணம் ஃபோட்டோ. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. என்ன ஆண்டி நிஜமாவே சாரா கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவள் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. ப்ளீஸ்டா தப்பாக எடுத்துக்காதடா, ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல்ல, ஸோ யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். அவளுக்கே இது ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருந்திருக்கும். டக்குன்னு நாங்கள் கல்யாண பேச்செல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவளுக்கே இது ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டு மேரேஜ் மாதிரி தான், பட் அவள் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி பண்ணிக்கிறீங்க, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லைம்மா வயன், உனக்கு புரியாது. ஸோ நாங்களும் அந்த பையன் ஜாதகம் அது இதெல்லாம் பார்த்தோம், எதுவுமே எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. இவங்க இப்போ ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தால் என்ன பண்ண முடியும், 2 பேர்த்தோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு ஜாதகம் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் அவங்களோட நியாயப்படி தான் தெரியுது. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன், வந்தானா கேட்டதா சொல்லுங்கள், ஃபோன் நம்பராவது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவகிட்ட ஃபோன் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வாங்கிட்டிங்களா? சரி, அவள் வந்தானா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நான் அவளை வந்தாவது பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்படி தான் ஒரு 6 மந்த் உங்களுக்கு காலேஜில் டேவும் இல்லை, சாராவும் இல்லை, ஒரு மாதிரி லோன்லியாக போவீங்க வருவீங்க, தனியாகவே இருப்பீங்க, ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படியே தான் ஃபைனலாக வந்துட்டு உங்களோட காலேஜ் டேவெல்லாம் வந்துட்டு முடிச்சிருப்பீங்க. ஃபைனல் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறமா சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி உங்களோட காலேஜில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு யார் இருக்கிறா கெட் டுகெதர்னு, எல்லோரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. நான் டேவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படி போயிட்டுருக்கப்போ டக்குன்னு பின்னாடி உங்களை வந்துட்டு யாரோ ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. செம ஷாக்கில் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா டே தான் அப்படிங்கிறாரு. லூசு பையில இங்கே என்னடா பண்ணிட்டுருக்க, நான் பயந்துட்டு தெரியுமா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் நான் தான், வேறு யார் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு பேச முடியும். சரி ஓகே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக வந்து கட்டி பிடிப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அவ்வளோ மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டே அவர் தான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நீங்களும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சு நீங்களும் அவரை ஹக் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு அழுக வந்துடுது. ஸோ அழுகுறீங்க. என்ன இது என் ஷர்ட்டெல்லாம் ஈரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு மழை வருதான்னு சொல்லிட்டு எட்டி அண்ணாந்து பார்க்குறாரு. மழை வரல, என் கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருதுன்னு சொல்கிறீங்க. அழுமூஞ்சி எப்போ பாலும் அழுதுகிட்டே இருப்பியா, உன்னை பார்க்க வந்தாலே இதுதான் பிரச்சனை. சரி ஓகே, அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது? அப்புறமா காலேஜெல்லாம் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிற, எங்கே ஜாப் போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் போகிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உனக்கு ஜாப்லாம் கிடச்சிருச்சா, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயா வந்துட்டு ஃப்ளைட்டு ஓட்டுறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார் தூக்கி விட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக என்னோடய ஃப்ளைட்டில் வந்துட்டு உனக்கு ஒரு நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணி தரேன், வா, ஐயா எப்படி ஃப்ளைட்டு ஓட்டுறங்கிறத மட்டும் பாரு, நீ எப்படியே அசந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தோல் மேலே கை போட்டுட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ செம ஹாப்பி உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு. அப்படியே பேசிட்டு இருக்கப்போ டே ஜெமினி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்புறம் அப்படியே சைலண்ட்டாக உங்களை திரும்பி பார்க்குறாரு. இல்லை அது அது அப்படிங்கிறீங்க. நீனும் அவனை மறக்கலையா, அவனை தான் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. இங்கே பாருவேன், நீனும் அவனே நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லவும் சொல்லு அப்படிங்கிறாரு.
மறந்தால் தானே நினைக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. சரி, எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, மேரேஜ் எல்லாம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே ஏர்லைனில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நாங்கள் 2 பேருமே ஒரே ஃப்ளைட் தான். அவனும் நானும் வந்துட்டு மாற்றி மாற்றி ஓட்டுற மாதிரி. ஸோ அந்த ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் தான் எப்பவுமே ஒர்க் பண்ணுவாங்களாம். அப்படியா? எப்படியோ நீ உன்னோட ஃப்ரெண்டை பிரியாமல் இருக்கல்ல. ஆனால் நான் மட்டும்தான் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியல. அவகிட்ட இது வரைக்கும் என்னால் பேசக்கூட முடியல. அப்படி இருக்கேன். அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியல. எதுவுமே எனக்கு நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த டைமில் டேவும் வந்துட்டு ஓகே, நீ சொல்கிறது சரிதான். ஸோ ஜிமினும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். இன்னுமே அவனால் முடியல. பட் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ வந்துட்டு படித்து முடிச்சிட்ட, ஜாப் போ, அண்ட் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிற வழி பாரு, ஓகேவா அப்படிங்கிறாரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் ஜஸ்ட் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப யார் மேலேயாவது பாசம் வச்சு அவங்க வந்துட்டு ஏதாவது நம்மளை ஹர்ட் பண்ணி அந்த வழியிலேருந்து வெளியே வர்றது பெரிய வழியாக இருக்கும். என்னால் அதை மறுபடியும் ஃபேஸ் பண்ண முடியாதுட்டே. நான் இப்படியே இருந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறீங்க. நீ எங்கே வேணால் ட்ரை பண்ண, அதுக்காக ஏன் இந்த முடிவு எடுத்த அப்படிங்கிறாரு. இல்லை, எனக்கு திரும்ப அந்த வலியெல்லாம் இன்னுமே வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி, திரும்ப அதை பற்றி ஏன் பேசிட்டு, அப்புறம் அடிக்கடி மீட் பண்ணலாம் என்ன அப்படிங்கிறாரு. ஓகே, இங்கே இருந்தெல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போ என்ன கன்ஃபார்மா நீ வேறு பக்கம் போகிறது அப்படின்னு கேட்குறாரு. கன்ஃபார்ம் தான், ஜாப்லாம் வந்துட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஜெர்மனி போகிறேன் அப்படிங்கிறீங்க. வாட், ஜெர்மனி போறியா அப்படிங்கிறாரு. ஆமாம், ஆட்டோமொபைல்னால் அங்கே நல்லா இது இருக்குல்ல, ஸோ நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்கிட்ட ஏதோ வந்துட்டு அப்போது நானும் ஜெர்மனி ஃப்ளைட்டுக்கு மாறிட்டா அப்படிங்கிறாரு. விளையாடுறியா? சரி, ஓகே, நம்ம மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ், ஐயா லீவில் இருக்கேன், டெய்லி கூட மீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு 1 வீக் நீங்கள் ரொட்டீனாக ரெகுலராக மீட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் ஜிம்மினை பார்த்துருக்க முடியாது. ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு காலேஜெல்லாம் முடிச்சிருப்பீங்களா. ஸோ உங்களை வந்துட்டு உடனே வர சொல்லிடுவாங்க ஜெர்மனிக்கு. நீங்களும் இங்கேருந்து அங்கே கிளம்பணும். ஸோ தான் வந்துட்டு உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுவார். ஏன் எது வந்தாலும் நீ வந்துட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, எனக்கு சொல்லு. யாராவது பிரச்சனை பண்ணால் கூட எனக்கு சொல்லு. ஐயா வந்துட்டு சீக்கிரம் பறந்து வந்து உன்னை வந்து காப்பாற்றிடுவேன், சரியா? போல்டாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எதுக்கடுத்தா மூஞ்சி அழக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. ஸோ நீங்களும் அவருக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாத்தையும் ஹக் பண்ணி அனுப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஜெர்மனியில் செட்டில் ஆகியிருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகியிருந்திருக்கும். உங்களோட அம்மா அப்பாவும் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப போல்டான பொண்ணாக இருக்கீங்க. ஸோ இங்கேருந்து நாடு விட்டு நாடு போயிட்டு நீங்கள் தனியாக உங்களை பார்த்துக்கிறீங்க. அண்ட் டேக்கு உங்களை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவார், என் ஃப்ரெண்டு அழுமூஞ்சி, ஆனால் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு அவளை மாதிரி ஒரு போல்டான பொண்ணு நான் பார்த்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அடிக்கடி நீங்கள் 2 பேரும் வந்துட்டு வீடியோ கால்லாம் பண்ணிப்பீங்க. ஸோ ஃப்ளைட்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வீடியோ கால் பண்ணுவார். அப்பப்போ சைடில் வந்துட்டு ஜிமினும் உட்காந்துருப்பார். நீங்கள் பார்ப்பீங்க, பட் நல்லா பார்க்க முடியாது. ஸோ அவர் என்றைக்குமே சிரித்து நீங்கள் பார்த்ததே இல்லை. அப்பப்போ தனியாக இருக்கிறப்ப கேட்பீங்க, ஏன் ஜிமினுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரிக்கக்கூட முடியலையா, என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நீ என்ன எந்நேரம் அவனை பற்றி நினச்சிட்ருக்க? அவன் இன்னுமே வந்துட்டு போனவளை பற்றி நினச்சிட்ருக்கான். தேவையில்லாமல் எனக்கு டென்ஷன் ஆகுது, கம்முனரு. அவள் உங்ககிட்டயே சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறா. இது வரைக்கும் அவனுக்கு ஒரு கால், ஒரு மெசேஜ், ஜிமின் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ லைஃப்பை பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவன் மூவ் ஆன் ஆயிடுவான். ஆனால் அவள் அது கூட பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கட்டே, அவளோட சுச்சுவேஷன் என்னங்கிறது அவளுக்கு தான் தெரியும். அவள் மட்டும் இன்னும் சந்தோஷப்பட்டா இருந்திருப்பா. ஸோ ப்ளீஸ் அவளை எதுவும் பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதான் நான் உன் ஃப்ரெண்டுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ பேசஞ்சர்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் நெக்ஸ்ட் கூப்பிட்றேன், பாய் சராங்கே, லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான லவ் யூ, ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு எந்த மீனிங் கிடையாது 2 பேர்த்துக்குள்ளேயும். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க.
ஸோ நீங்கள் 2 பேரும் கால் கட் பண்ணிடுறீங்க. இப்போ வந்துட்டு ஃப்ளைட்லாம் வந்துட்டு திரும்ப பேசஞ்சர்லாம் ஏறுறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஜிம் வந்துட்டு கொஞ்சம் வெளில எங்கேயோ போயிருப்பார். ஸோ போயிட்டு ரிட்டன் வருவார். ஸோ உள்ள வந்துட்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு என்ன நினச்சாரோ தெரியல. டேய் அது வந்து டேய் இப்போ நீ வந்துட்டு ட்ரைவ் பண்ணு, நீ பார்த்துக்கோ, நான் உனக்கு கோ ஃப்ளைட்டராக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேடா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளைட் போகுது. ஸோ போயிட்டு ஒரு இடத்துல அடுத்த ஒரு கண்ட்ரியில் லேண்ட் பண்ணுவாங்களோ, ஸோ அது மாதிரி லேண்ட் பண்ணுறாங்க. லேண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு எப்படின்னா ஜிம்மின் தான் சும்மா தான் அந்த சைடு வேறு இதாக ஒரு சும்மா தான் உட்காந்துருப்பாரு. சும்மா மீன்ஸ் கோ ஃப்ளைட்டர் மாதிரி தானே உட்காந்துருப்பாரு. அப்போ வந்துட்டு எந்திரிச்சு ஏதோ ஒன்று வந்துட்டு வெளியே சொல்கிறதுக்காக எதுக்கோ வராங்க. எட்டி பார்ப்பாரு. ஸோ எட்டி பார்த்தா அங்கே வந்துட்டு சாரா உட்காந்துருப்பா. ஸோ சாரா வந்துட்டு அவள் பார்த்ததுமே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே வந்துட்டு கிட்ட வராரு ஃபாஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவள் கையில் ஒரு குழந்தை இருக்குது, பக்கத்தில் இன்னொரு பையன் இருக்கான். ஸோ 2 பேரும் சிரித்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஜிம்மினுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நிற்கிறாரு. ஸோ யாரோ நிற்கிற மாதிரி செஞ்சானா அவளும் அப்படி திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜிம்மின். அப்படியே சாராவுக்கு சிரிப்பெல்லாம் அப்படியே காணாமல் போயிடுது. அவளுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவ்வளோ அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டே இருக்கா. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஜிம்மின் அப்படியே ஒரு 2 செகண்ட் அங்கேயே நின்றுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கவும் டே வந்து எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா ஜிம்மின் இப்படி நின்றுருப்பாரு. ஏன் எங்கே நின்றுருக்கான் பைத்தியக்காரன், ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதை நிறுத்தி தானே வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்த ரவுண்டில் அவன் தான் ஓட்டணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேய் வாடா ஜிம்மி அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கு வருவார். வந்து பார்த்தா சாரா உட்காந்துருப்பா. ஸோ ஒரு மாதிரி டேக்கும் ஒரு மாதிரி கோவத்தில் தான் பார்க்குறாரு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் இறங்கி போயிடுவாங்க. சாரா மட்டும் வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நீங்கள் போங்க, அவங்க என்னோடய ஃப்ரெண்ட் தான், நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டு அவளோட ஹஸ்பண்டை அனுப்பிட்டு வரா. ஸோ ஜிம்மின் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் டே வந்து ஏய் எதுக்கு நீ திரும்ப வந்த, அதான் போனேன், ஒரு பாய் சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா அவனாவது லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருந்துருப்பான்ல அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவ்வளோ கோவம் இருக்குது. ஏன்னா ஜிம்மின் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. இப்போ நீ ஹாப்பியாக தானே இருக்க, ஆனால் அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு, அவன் மூஞ்சில் சிரிப்பு கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுகிறாரு. ஆனால் ஜிம்மின் எதுவுமே பேசல, அமைதியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு சாரா தான் பேச ஆரம்பிக்கிறா. டே அண்ணா ப்ளீஸ் சாரி மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஜிமின் எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுதுன்னே எனக்கு தெரியலை. என் லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் எதுவும் விருப்பப்பட்டு பண்ணிக்கல. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மூவ் ஆன் ஆகிக்கோங்க ப்ளீஸ், இதே மாதிரி இருக்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்ககிட்ட எவ்வளவோ பேசணும்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் அமையலை. நீங்கள் பார்க்குறதுக்கு வேணால் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக பேசிட்டு வான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் போனால் 1008 கேள்வி வரும். ஸோ தேவையில்லாமல் சந்தேகம் அது இதுங்கிற மாதிரி பிரச்சனை தான். ஸோ என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. எனக்கு பிடிச்ச லைஃப் எனக்கு கிடைக்கல. பட் கிடைச்ச லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் சாரி ஜிமின், ப்ளீஸ் சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. ஸோ ஜிமின் வந்துட்டு எஞ்சி போயிடுறாரு. ஸோ இங்கிட்டே தான் வந்துட்டு ஓகே சாரா, உன்னோட பிரச்சனை எங்களுக்கு புரியுது, பட் ஹாப்பியாயிரு. சாரி கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். ஏன்னா இவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான், இன்ன வரைக்கும் கஷ்டப்படுறான், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. உன்னால் எந்த தப்பு இல்லை, ஏன்னா இது உனக்கே பிடிக்காம தெரியாமல் நடந்த கல்யாணம் ஒயின்னு எல்லாமே சொல்லிட்டா. ஸோ இதை பற்றி நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, இங்கே எங்களை பார்த்த மாதிரி நீ நினச்சிக்காத, கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக இரு நீயும், ஓகேவா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ அவளும் வந்துட்டு போகிறப்ப ஜிம்மின் லாஸ்ட் ஒரு டைம் திரும்பி பார்க்குறா. அவர் திரும்பியே பார்க்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டுருப்பாரு. ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக 2 பேரும் இப்படியெல்லாம் லைஃப்பை லீட் பண்ணணும் கனவெல்லாம் கண்டிருப்பாங்கள்ல. பட் இப்போ வந்துட்டு அது எதுவுமே நடக்கலை. அப்படியே ஆப்போசிட்டாக ஆளுக்கு ஒரு பாத்தில் போகிறாங்க. ஸோ ஒரு மாதிரி இருக்குது அவளுக்கும். ஓகே இதுதான் நம்ம விதி போல், we are not made for each other ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இந்த பக்கம் ஜிமினும் போனவர் ஓகே நான் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே கிளம்பிட்டா, எப்படி ஃப்ளைட்டை பாதியில் விட்டுட்டு கிளம்புவியா, திரும்ப நம்ம அங்கே போகணும்ல, ஸோ லேண்ட் பண்ணணும், இந்த ரைட் நீ தான் ட்ரைவ் பண்ணணும், பண்ணிடுவியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மி இங்கே பாரு, கொஞ்சம் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணு, இப்படியே இருக்காத, இது உனக்கும் நல்லதில்லை, உன்னோட அம்மா அப்பாவுக்கும் நல்லதில்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா, நீயே பார்த்தல அவளும் ரொம்ப ஹாப்பியாகலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல. பட் அவள் கிடைச்ச லைஃப் ஹாப்பியாக மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறா. ஸோ நீயும் வந்துட்டு ஒரு லைஃப்பை அமைச்சிக்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டேஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதுலேருந்து வெளில வராரு. ஏன்னா அவள் ஓகே அவள் ஹாப்பியாக தான் இருக்கா.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கல்யாணம் பண்ணுற ஐடியா அவருக்கு இப்போதைக்கு இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருந்திருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ டே வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கால் பண்ணுவார். ஸோ அந்த ப்ராஜெக்ட் விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் 2 பேர் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ டே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பார், ஏய் நீ அடுத்து மூவ் ஆன் ஆகுவேன், இதே மாதிரி இருக்காத. ஸோ உன்னோட ஏன்னா அம்மாவுக்கு அதாவது டே கிட்ட உங்களோட அம்மா அப்பாலாம் நல்லா க்ளோஸாக பேசுவாங்க. ஏன்னா ஏர்போர்ட் கூட வந்திருப்பார்ல, ஸோ அதனால் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீங்களும் அங்கே தூரமாக இருக்கீங்களா, இங்கே டே தான் வந்துட்டு சில டைம் அவங்களுக்கு போய் டேக் அவுட் பண்ணி பார்த்துக்குவார். அதனால் வந்துட்டு டே கிட்ட புலம்பி தள்ளுவாங்க, இப்படி கஷ்டப்படுறாங்க, நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கோ ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, நம்புவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி உங்களை போட்டு மண்டையை கழுவி சரி ஓகேங்கிற மாதிரி ஆயிருக்கும். உங்களோட அம்மா அப்பா டேரெக்டாக உங்ககிட்ட எது கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி டே வச்சு தான் கேட்பாங்க. ஸோ டே உங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லுவார். ஏன்னா நீ சொன்னாத அப்பாவை கேட்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ டே உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவார். நீங்களும் வந்துட்டு ஓகே பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அம்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டா, ஸோ நீங்கள் வந்துட்டு அவளுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக வந்துடுவா, கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டைமில் உங்கள் வீட்டிலேருந்தும் வந்துட்டு நீ சரின்னு சொல்கிறேன்னு சொன்னாம்மா, டே தம்பி ஸோ நாங்கள் பார்த்துட்டோம், நீ இந்த வீக்கில் கிளம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இப்படியே கல்யாணத்தையும் முடிச்சுக்கலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு பையன் ஃபோட்டோ அனுப்பிட்டான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா வேண்டாம், நீ யாரை பார்த்தாலும் எனக்கு ஓகே, நான் யாரையும் பார்த்து இது பண்ணுங்கிறது அவசியம்லாம் இல்லை, ஸோ என்ன பண்ணாலும் ஓகேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃப்ளைட்லாம் வந்துட்டு ஏறிடுறீங்க உங்கள் வீட்டுக்கு வரத்துக்காக. ஸோ அப்படியே வந்துட்டு 2 days அந்த ஃப்ளைட் ட்ராவல்லாம் முடிச்சு வெளில வந்து நிற்கிறீங்க. வந்து பார்த்தா டே தான் வாசலுக்கு முன்னாடியே வந்துட்டு நிற்கிறாரு ஏர்போர்ட்டில். உனக்கு எப்படி தெரியும் நான் வரேன்னு சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உன்னை வர வச்சதே நான், நீ எப்போ வரேன்னு எனக்கு தெரியாதா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பேக்கெல்லாம் இழுத்துட்டு அப்படியே உங்களோட ஷர்ட்டு தான் ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பீங்க. செம்ம டக்கராக இருக்கும், நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக லுக்காக இருப்பீங்க. ஆனால் பயபில்ல ஏதோ டெரரிஸ்ட்டை இழுத்துட்டு போகிற மாதிரி ஷர்ட்டு அந்த கோட்டு காலர் பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் இப்படி விட்றா ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிறீங்க. வாடி சும்மா ஓவர சீன் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காருக்குள்ளே இழுத்து தள்ளுறாரு. ஸோ எல்லோரும் வியர்டாக பார்க்குறாங்க, எல்லாம் கேவலமாக பார்க்குறாங்க டே அப்படிங்கிறீங்க. பார்த்தா பாட்டு போகிறாங்க, நீ என் ஃப்ரெண்டு தானே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு செம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சரி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஒர்க் இருக்குன்ட்டு போயிடுவார். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2 days வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு இந்த அலைன்ஸ் எல்லாம் மாப்பிள்ளெல்லாம் பார்த்துருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வராங்க, பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் உங்களை ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ரெடி ஆகிக்கிறீங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா கீழே வந்துட்டு உங்களை எல்லாத்துக்கும் காஃபியெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் காஃபியெல்லாம் கொடுக்குறீங்க. பட் யாரையுமே நீங்கள் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு எதுக்கு பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்போ டே தான் வந்துட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் டேவை மட்டும் தான் பார்க்குறீங்க. டேய் வாயை மூடுறா அப்படிங்கிறீங்க. ஏய் போடி பேசு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே முன்னாடி போயிடுறீங்க. ஸோ பின்னாடியே வந்துட்டு மாப்பிள்ளையை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த டைமில் நீங்கள் உள்ளே போய் நிற்கவும் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவர் உள்ளே வராங்க. ஸோ கால் மட்டும் தான் வந்துட்டு ஃபுட் மட்டும் தானே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கீழே குனிச்சிட்டு இருந்தா ஸோ அப்படியே காலை மட்டும் பார்க்குறீங்க. அவங்க கொஞ்சம் கிட்டே வந்து நின்னதுக்கப்புறமா எங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சவுண்ட் மட்டும்தான். ஓகே எனக்கு இவ்வளோ லேட்டாக நான் சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வேறு வழி தெரியலை. என்னோடய அம்மா அப்பா கிட்டே நான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கலை. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நீங்கள் ஏன்னு கூட கேட்கலாம். கண்டிப்பாக அதோட ரீசன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்போ ஒருத்தங்களை லவ் பண்ணேன். பட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ஓப்பனாக சொல்கிறீங்க அவர்கிட்ட. ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு ஒரு ஷாக்காக உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இதெல்லாம் தாங்க நடந்துச்சு. ஸோ இப்போது அவர் வந்துட்டு ஒரு மாதிரி லோன்லியாக தனியாக இருக்காங்க. அந்த மாதிரி நான் பார்த்து ஆசைப்பட்டு லவ் பண்ண ஒரு பையன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறப்போ தினம் ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டே இருக்கப்போ என்னால் வந்துட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு போக முடியாது. எனக்கு சத்தியமாக அதில் விருப்பமும் இல்லை. அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் வேறு யாரையாவது கூட, ஆனால் என்னால் வேறு யாரையும் நினைக்கவும் முடியல. இதை நான் அந்த லூஸை டேக்கிட்டு பல தடவை சொல்லிட்டேன். அவன் என் மண்டே கலவு தான் பார்க்குறான். ஸோ என்னோடய அம்மா அப்பாவும் அவனை வச்சு தான் என்கிட்ட பேசுகிறாங்க.
அதனால் எனக்கு உங்கள்கிட்டயே டைரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. வர வச்சு அசிங்கப்படுத்தணும்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு வேறு வழி தெரியலைங்க. அதனால தான் உங்கள்கிட்டயே சொல்லிட்டேன். ப்ளீஸ் தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த பையனும் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறான். ஸோ நீங்கள் ப்ளீஸுங்க தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டே சொல்கிறீங்க. ஸோ இப்போ அந்த பையன் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. வாய்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. ஆ முன்னாடியேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது என்ன கேட்குறான்? இவ்வளோ நாளானா வாய்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபேஸை பார்க்குறீங்க. ஃபேஸை பார்த்தா ஜிமின் தான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி ஷாக்காக ஜிமினே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஷாக்காக உங்களையே பார்த்துட்ருக்காரு. 2 பேர்த்துக்கும் லிட்ரலி கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமின் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோதான் சொல்கிறீங்க பேர். ஸோ ஜிமின் வந்துட்டு ஏன் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை? இப்போ நீ பேசுனது எல்லாமே என்னை பற்றி தானே அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை ஜிமின், உங்களை பற்றி இல்லை, நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உண்மையே சொல்லு, என்னை பற்றி தானே அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. நீங்கள் இல்லவே இல்லைங்கிறீங்க. அப்போ டக்குன்னு கதவு திறக்கிற சத்தம் பார்த்தா, உன்னை பற்றியே தான்டா உத்தம புத்திரா, உன்னை பற்றி தான். அவள் பேசுகிறது, அவள் நினச்சி ஃபீல் பண்ணுறது, இத்தனை வருஷமாக இந்த மாதிரி அவள் இருந்தது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. நீயும் ஏன்டா இத்தனை நாள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்னன்னு சொல்லுவேன்? நீ அவள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுற, இல்லை அவள் ஃப்ரெண்டு தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்ல முடியுமா? என்னடா பேசிகிட்டு இருக்க? ஆனது தான் ஆயிடுச்சு. நானும் எத்தனை தடவை மூவ் ஆன் ஆகிக்கோ, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு இருப்பா, வெயிட் பண்ணுவா அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். சிம்பாலிக்காக சொன்னேன், நீயும் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. ஆமாம் வைனு, என்னடி பண்ணி வச்சுருக்க? நானே இவனை கஷ்டப்பட்டு மண்டையை கழுவி, உன்னை கஷ்டப்பட்டு மண்டையை கழுவி 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாம் நீங்கள் கூட்டு வந்து நிறுத்தினா, நீ பாட்டுக்கும் கல்யாணத்தில் விருப்பலான்னு பொசுக்குன்னு சொல்லிகிட்ருக்க. இதுதான் உன் பிளானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு நடந்து எல்லாத்தையும் திரும்ப ஜிமின் கிட்டே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுட்டு, மேட் ஃபார் ஈச் அதர் நீங்கள் நினச்சிக்கிறது கிடையாது, உங்களுக்கு அமையணும். இவ்வளோ வருஷம் கழித்தாலும் இவ்வளோ வருஷம் ஆனாலுமே உனக்காக அவள் காத்துட்ருக்காள்ல. ஸோ இதுக்கு பேர் தாண்டா மேட் ஃபார் ஈச் அதர், ஓகேவா? உன்னை விட்டுட்டு போன ஒரு பொண்ணுக்காக நீ இவ்வளோ நாள் வருத்தப்பட்டு இருந்ததெல்லாம் வேஸ்ட்டு ஜிமின். ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்புறம் வாயின் பைத்தியம், உனக்கு அவனை தானே பிடிச்சிருந்துச்சு, மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா மண்டே பேத்துருவேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, அங்கே எப்படி நிற்கிறதுனே தெரியல. ஸோ ஜிமின்க்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஜிமின் வயன் சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் சாரி சொல்கிறீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா அதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. சொல்லவே எது இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் வளரி கொட்டியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு 2 பேரும் கீழே போகிறீங்க. அப்படி 2 பேரும், அதாவது நீங்கள் வந்துட்டு ஜிமின் ஒரு ஸ்டெப் முன்ன பின்ன தான் இருக்கும். பார்க்க பேர் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. எடுத்துகிட்டு உங்களோட அம்மாட்ட காட்டுறாங்க. பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னை வந்துட்டும் என் வயிற்றில் நான் பெக்கலை, மற்றபடி எல்லாமே நீ தாண்டா இந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அவரோட அம்மா அப்பா ஃபாரினில் செட்டில் ஆகியிருந்திருப்பாங்க, அவருங்க தனியாக தான் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட உங்கள் வீட்லேயே தான் நேரம் குடியிருப்பார். ஸோ நல்ல ஃபேமிலியாக நல்லா இதாகிருப்பாங்க. அவளுக்கு கடைசியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட நீ தானே அப்படின்னு சொல்லவும், இதுவே ஃப்ரெண்டாக பண்ணி தான் மாமா வேலைன்னு இருப்பாங்க. நல்ல வேலை இந்த அம்மா என்னை பையனாக எடுத்துட்டுங்காட்டிக்கும் அண்ணாங்கிற மாதிரி ஒரு இதில் போயிடுச்சு. பரவாயில்ல, இது பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே தான் வீட்டில் எல்லோரும் வந்துட்டு பேசி சட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சந்தோஷப்படுறதா இல்லை என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதே சுச்சுவேஷன் தான் அங்கே ஜிமின்க்கும். அவருக்கு வந்துட்டு எப்படி உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணுறது, எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அவருக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவர் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அவர் சாரா கிட்ட பேசின ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவரால் தான் நீங்கள் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு இது கூட போகாமல் இருக்கீங்க, அந்த ஒரு தாட்டே இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இன்னுமே கூட நீங்கள் அவருக்காக தான் வந்துட்டு கல்யாணமே வேணான்னு சொல்லி இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க. இது எல்லாமே அவருக்காக தான் நீங்கள் பண்ணுறப்போ அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போது நிஜமாகவே ஒயின் தான் எனக்கு கரெக்டான பேரா?
அப்படின்னலாம் கூட யோசிக்கிறாரு. ஆனால் எப்படி அவளோட ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் வீட்டிலலாம் பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ இருக்கிறப்ப எப்படி முடிக்காமல் இருக்க முடியும். ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த வீக்கில் வந்துட்டு கல்யாணம்னு சொல்லிடுறாங்க. ஸோ கல்யாணம் வேலை அப்படியே அழகாக போயிட்டே இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு வெட்டிங் டேவும் வந்துடுது. ஸோ உங்களே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. டே வந்துட்டு ஜிமின் கூட தான் இருக்கார். ஸோ இப்போலாம் ரெடி ஆகிட்ருக்காங்க. டே என்னடா இன்னொரு மாதிரி இருக்க, வைன் நல்ல பொண்ணுடா உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், தெரியும் தான், ஆனால் அவள் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணிட்டு எப்படிடா நான் அவள் கூட லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. டே பைத்தியக்காரா, இதுக்கு மேலே ஏதாவது பேசணுன்னு வையேன், பல் வாயில் ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் கழட்டி கையில் கொடுத்துருவேன், மரியாதை ரெடி ஆகிட்டு போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது மாதிரி தான் 2 பேரும் வந்துட்டு ரெடியாகி ஸ்டேஜுக்கு வர்றீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த முகூர்த்த டைமெல்லாம் வருது, தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஜிமினும் உங்களோட கழுத்தில் தாலி கட்டுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ அவரும் உங்களை பார்க்குறாரு. 2 பேர்த்துக்கும் என்னன்னே தெரியல, பட் கண்ணில் வந்துட்டு ஒரு மாதிரி டியர்ஸ் தான் வருது. ஸோ எப்படி சொல்கிறது, ஏன் அது ஒரு ரீசனே தெரியாமல் ஒரு டியர்ஸ், ஒரு மாதிரி ஹாப்பிலையும் சோகமாக ஹாப்பியாக இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டியர்ஸ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேருமே 2 பேரோட கண்ணையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. ஸோ அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே போயிட்டே தான் இருக்குது, 2 பேர்த்தோட கண்ணும் கலங்கின மாதிரி. ஆனால் அது வந்துட்டு சேடு கிடையாது, ஹாப்பியாக தான். அப்படியே நீங்கள் அவரை பார்க்க, அவர் உங்களை பார்க்க, உங்களோட கழுத்தில் தாலி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட வாழ் இருக்கார்ல, ஸோ ஓடி வந்து உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் உட்காந்து சீக்கிரம் ஃபோட்டோ எடுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் 2 பேர் டேவை பார்க்குறீங்க. பசிக்குதுப்பா, இப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன நேரம் சோறு போடுவாங்க. அம்மா வேற கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்க கூட தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பசிக்குதுடா, காலையிலேருந்து ஓடி ஓடி வேலை செய்கிறேன்டா, சீக்கிரமாக சாப்பிட்லாம் வாங்க, சீக்கிரம் ஃபோட்டோ எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக நடுவில் உட்காந்து சிரிக்கிறாரு. ஸோ நீங்களும் சிரிக்கிறீங்க, ஜிமினும் சிரிக்கிறாரு. ஸோ அந்த ஃபோட்டோ செம்ம அழகாக வந்திருக்கு. ஓகேடே, ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, 70 நிமிஷமாக அடேங்கப்பா. சரி ஓகே. அண்ட் இந்த ஒன் ஷாட்டை கேட்டது நீங்கள் தானே டியர். அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னென்னா, ஓரளவுக்கு நான் எலாபரேட்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சி 70 நிமிஷம் சொல்லிட்டேன். ஆனாலும் எனக்கு இந்த ஸ்டோரி ஃபுல்லாக முடித்த ஃபீலிங் இல்லை. ஹாப்பி என்டிங் தான். பட்டு உங்களுக்கு இதுக்கு போனஸ் பார்ட் ஏதாவது வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா எனக்கே போடலான்னு தான் தோணுது. பட் உங்களோட விருப்பம் தான். இது நல்லா இருக்குதுன்னு உங்கள் மனசுக்கு பட்டால் மட்டும் சொல்லுங்கள், போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு போனஸ் பார்ட் நான் போடுவேன். ஏன்னா இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு ஸ்டோரி வரணும்ல, அதனால் வரணும்னு நினச்சா சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு இன்னொரு போனஸ் பார்ட் மாதிரி போடுவேன். இல்லைக்கா இதுவே போதும், சுமாராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே இதுவே போதும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட விருப்பம் தான் டியர். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் விஷ். ஓகேவா? ஓகே டியர். ஸோ இதோட இந்த சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான். சுட்டுடா சரங்க, பாய். ஓகே டியர். ஸோ வழக்கம் போல் இந்த குட்டி வீடியோ கிளிப் கூட என்னோடய வீடியோவுக்காக ஒரு சின்ன சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஸோ நான் பேசுறதுக்கும் இந்த வீடியோவில் பேசுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா நாங்கள் ஏதோ வளரிட்டு இருப்பேன். ஸோ இங்கே வந்துட்டு வேறு ஏதோ பேசுகிறேன். ஓகே டாட்டா பாய், சராங்க.